சென்னை கொளத்தூரில் தேமுதிகவிலிருந்து விலகிய வடசென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ் தலைமையில் அக்கட்சியினர் திமுகவில் இணைந்தனர். அந்த விழாவில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். நம்முடைய சகோதரர் யுவராஜ் அவர்கள் அண்மையில தேமுதிகவிலிருந்து மாவட்ட செயலாளர் என்ற அந்த பொறுப்பிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருந்த அவர் அந்த பொறுப்பிலிருந்து மட்டுமல்ல, அந்த கட்சியிலிருந்து விலகி தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில தன்னை அவர் ஒப்படைத்துக் கொண்டார். அப்படி ஒப்படைத்துக் கொள்கிற நேரத்தில் நானும் நம்முடைய மாவட்ட செயலாளர் சுதர்சனம், நம்முடைய சேகர்பாபு போன்றவர்கள் எல்லாம் அப்பொழுது பக்கத்தில் இருந்தோம். அப்போது உணர்ச்சியோடு தலைவர் கலைஞரிடத்தில் சொன்னார், நான் இப்படியெல்லாம் அந்த கட்சியிலிருந்து பணியாற்றி இருக்கிறேன். கட்சியிலிருந்து கட்சிக்காக மட்டுமல்ல, நான் ஏற்றுக்கொண்ட தலைவருக்காக விசுவாசமாக இருந்தேன். அந்த குடும்பத்திலே ஒருவனாக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். எதையும் எதிர்பார்க்காமல், என்னுடைய சுயலாபத்தை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், என்னுடைய தொழில் எந்த நிலையிலே பாதிக்கப்பட்டாலும் அதை பற்றி நான் சிந்தித்து பார்க்காமல், நான் அவருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அந்த இயக்கத்திற்காக நான் பாடுபட்டேன். எதையும் எதிர்பார்க்காமல் பாடுபட்டேன் என்று அவர் உருக்கத்தோடு சொன்னார், உணர்ச்சியோடு சொன்னார். கண் கலங்கியது அந்த நேரத்தில். ஆனால் இதையெல்லாம் மீறி நான் அந்த கட்சியிலிருந்து விலகி வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்கிரம ஆட்சிக்கு, ஜெயலலிதாவுடைய ஆணவ ஆட்சிக்கு நாம் துணை போகிவிடக் கூடாது என்ற அந்த உணர்வோடுதான் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சுயநலம், தன்னுடைய பொது பிரச்சனை, தனக்கு இருக்கக்கூடிய சுய பிரச்சனை, சொந்த பிரச்சனை எல்லாம் கூட ஒதுக்கி வைத்து விட்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், மக்களுக்காக, சமுதாயத்திற்காக, இந்த நாட்டிற்காக, இந்த நாடு முன்னேற வேண்டும், இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வந்திருக்கக்கூடிய யுவராஜ் அவர்களை நான் அன்றைக்கு தலைவர் கலைஞரிடத்தில் சேருகிற போது கூர்ந்து கவனித்தேன். ஆக அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு 500க்கு மேற்பட்டவர்கள், பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் 500க்கு மேற்பட்டவர்கள் சொன்னால், அவர்களோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள், தொண்டர்கள், தோழர்கள், சகோதரர்கள், சகோதரி, இன்னும் ஆயிரக்கணக்கில் நிச்சயமாக இருக்கக்கூடும். ஆக இன்றைக்கு நீங்கள் எல்லாம் யுவராஜ் அவர்களை பின்பற்றி நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருகிறோம் என்று வந்திருக்கிறீர்களே. ஆக யுவராஜனுடைய உருக்கத்தை, அவருடைய உணர்வை நான் அன்றைக்கு பார்த்தேன் என்று சொன்னால், அவரை நின்று இன்றைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் என்பதையும் நான் எண்ணி பார்க்கிற போது உள்ளபடியே யுவராஜ் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், அவருக்கு நான் நன்றி சொல்லவும் விரும்புகிறேன். ஆகவே சேகர்பாபு அவர்கள் இங்கே தொடக்கத்திலே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், எவ்வளவோ பணிகளுக்கு இடையிலே நான் வந்திருக்கிறேன் என்று. உண்மைதான். என்ன பணி என்பது உங்களுக்கு தெரியும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தல் களத்தில் கூட்டணிகள் அமைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கூட்டணி அமைக்கிற பணியை முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முடித்துக் கொண்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். எந்தவித சிக்கல் இல்லாமல், எந்தவித குழப்பம் இல்லாமல் நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு சேர்ந்து எவ்வளவு இடங்கள் என்று முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இன்று காலையிலே புதிய தமிழகம், கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய புதிய தமிழகத்தினுடைய கட்சியோடு என்ன உடன்பாடு என்பது உங்களுக்கு தெரியும், என்னென்ன தொகுதிகள் என்று அதுவும் முடிவு செய்யப்பட்டு இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அந்த கட்சியோடு எத்தனை தொகுதி என்பது உங்களுக்கு தெரியும், என்ன தொகுதிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு கட்சி இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி. நேற்றைக்கு பேச்சுவார்த்தை முடிச்சாச்சு. ஆனால் அதற்கு ஒப்பந்த கையெழுத்து இன்று மாலையில் போடணும். ஒரு 5:30 மணி அளவில், 6 மணி அளவில் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தலைவர் கலைஞர் அவர்களை இல்லத்தில் சந்தித்து அதற்கு பிறகு அதில் கையெழுத்துப்பட இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றாக வேண்டும், அதில் நான் இருந்தாக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த நிலையில நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் என்பதைத்தான், இங்கே பல பணிகளுக்கு இடையில வந்திருக்கிறார் என்று சொன்னார். அதுதான் உண்மை. அது மட்டும் இல்ல, இன்று மதியம் 1 மணி அளவில் கட்சி பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு மதிய உணவுக்கு வீட்டிற்கு சென்று மதிய உணவை அருந்துவிட்டு ஓய்வு கூட எடுக்காமல் இன்னொரு பணியை ஆற்றிவிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அது என்ன பணின்னு கேட்டீங்கன்னா,
வீட்டுக்கு வீடு சென்று திண்ணை பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு பிரச்சார பணியை தொடங்கி வச்சுட்டு தான் இங்க வந்திருக்கோம். அது எங்கிருந்து தொடங்கின தெரியுமா? ஆர்கே நகர் பகுதியில தான் தொடங்கிட்டு வந்திருக்கேன். பத்திரிகையாளர்லாம் வந்து சூழ்ந்துகிட்டு கேட்டாங்க, அவங்கள்ட்ட முன்னாடி சொல்லவே இல்லை. சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? இது போலீஸுக்கு செய்தி போவோம். செய்தி போனோட தடுக்கிற முயற்சியில் ஈடுபடுவாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. துண்டு நோட்டீஸ் போய் வீடு வீடா கொடுக்கறது, வீட்டுக்கு வீடு போய் உட்கார்ந்து பேசுறது என்பது தப்பு இல்லை. அது சட்ட விதி இப்படிதான் இருக்கு. இருந்தாலும் அது ஆர்கே நகர் தொகுதி இல்லையா, முதலமைச்சருடைய தொகுதி இல்லையா, அதனால போலீஸ் விட மாட்டாங்க. அது நாளைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அங்கிருந்து தான் பிரச்சாரத்தை தொடங்க போறாங்க. அவங்க தொடங்குறதுக்கு முன்னாடி நான் தொடங்கணும் என்ற அந்த உணர்வோட தான் அங்க யார்கிட்டையும் சொல்லாம, ஏதோ சதி திட்டம் தீட்டுவதற்காக யார்கிட்டையும் சொல்ல நினைச்சுக்காதீங்க. வெளிப்படையாகத்தான் நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தோம். அது எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆக முன்னாடி அனுமதி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், காவல்துறை ஏதாவது ஒன்று சொல்லி என்னை தடுக்க முயற்சிப்பாங்க. ஆக அதிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் துண்டு நோட்டீஸ். துண்டு நோட்டீஸ்னா இங்க குளத்தூர்ல கூட என்னை பத்தி ஒரு துண்டு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதை போய் நம்ம தோழர்கள் பிடிச்சாங்க. சட்டத்துக்கு விரோதமா செஞ்சாங்க. தேர்தல் விதிமுறையெல்லாம் தாண்டி அந்த நோட்டீஸில் என்னென்ன இடம் பெற்றிருந்தது, அதை பத்தி அதிகம் பேச விரும்பல. ஆனா தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு தேர்தல் அனுமதி, தேர்தல் கமிஷனுக்கு அனுமதி பெற்று அச்சடித்த நோட்டீஸ் தான் நாங்க கொடுத்தது. அதனால சட்டத்தை மீறி எந்த காரியத்தையும் செய்யல. தேர்தல் முறைக்கு கட்டுப்பட்டு தேர்தல் விதிமுறை அடிப்படையில் அவருடைய அனுமதி பெற்று அச்சடித்த துண்டு நோட்டீஸ் தான். அது இன்னைக்கு ஆர்கே நகர்ல முதல் தொடங்கி இருக்கிற நாளையிலிருந்து 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நம்முடைய இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி அந்த பணியை நடத்தவிருக்கு. நான் இதை இங்க குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, திமுக கழகத்தோடு வந்து இணைந்திருக்கக்கூடிய, மன்னிக்கணும், திமுக கழகத்தோடு வந்து பிணைந்திருக்கக்கூடிய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க வீட்டுக்கு வீடு சொல்லணும். திண்ணையில போய் உட்காரணும். எத்தனையோ பேர் உறவின் அடிப்படையில், நட்பின் அடிப்படையில், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வீட்டிற்குள்ளே செல்லக்கூடிய உரிமை கூட உங்களுக்கு இருக்கும். அது தாய்மார்கள் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இன்னும் உரிமையா வீட்டுக்குள்ள போகலாம். அடுப்பங்கிற வரைக்கும் இவங்க போகக்கூடிய அந்த உரிமை இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு உண்டு, சகோதரிகளுக்கு உண்டு. ஆகவே நீங்கள் போய் என்னதான் பெரிய கூட்டணி அமைச்சாலும், என்னதான் தொகுதி உடன்பாடுகள் எல்லாம் சுமூகமா முடிச்சாலும், என்னதான் பெரிய சக்தியோடு இன்றைக்கு நாம் விளங்கி கொண்டிருந்தாலும், மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சாரம் தான் முக்கியம். ஆக அப்படிப்பட்ட நிலையை நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் அந்த பணியில தலைவர்கள் பிரச்சாரம் செய்யறாங்க. எங்களை போன்றவர்கள் ஊர்வலா போறோம், பிரச்சாரம் போறோம், கூட்டம் நடத்துறோம், வேன்ல போறோம். அது வேற. அது வந்து ஒரு கடமை, அது வந்து ஒரு யதார்த்த நிலை. ஆனால் வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு வரவழைத்து அந்த வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே பதிய வைக்க வேண்டிய திமுக கூட்டணிக்கு அது ஆதரவாக வந்து விழக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தான் உண்டு. அதை நீங்க மறந்துவிட முடியாது. நான் அதற்காகத்தான் உங்களை எல்லாம் அழுத்தம் திருத்தமாக நீங்க கேட்டாங்க. நீங்க பத்திரிகையாளர்கள் நான் சூழ்ந்து கொண்டு கேட்டாங்க, என்ன நீங்க வந்து முதலமைச்சர் தொகுதியை தேர்ந்தெடுத்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னது விஐபி தொகுதின்னு சொன்னேன். விஐபி தொகுதினா முதலமைச்சர் இடைத்தேர்தலில் நின்று